வங்கியில் ரூபாய் நோட்டு பரிமாற்றம் செய்ய வரும் வாடிக்கையாளர்கள் கையில் அழியாத மை வைப்பதற்கு தேர்தல் ஆணையம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தர எமது செய்தி அறையில் நேரலையில் காத்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சுகிதா. அவரிடம் கேட்கலாம். சுகிதா, ரூபாய் நோட்டு பரிமாற்றம் செய்ய வருபவர்கள் கையில் அழியாத மை வைப்பதால் ஏற்படும் நடைமுறை சிக்கல்கள் என்ன? தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக மத்திய அரசிற்கு என்ன கோரிக்கை விடுத்திருக்கிறது? அதாவது பார்த்தீர்கள் என்றால் 2 நாட்களுக்கு முன்பு பொருளாதார விவகாரத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய சக்திகாந்த தாஸ் இந்த மை வைப்பது குறித்து அவர் விரிவாக பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். மைசூரிலிருந்து அதனால் அனைத்து மாநிலங்களுடைய வங்கிகளுக்கும் மை அனுப்பப்படும் என்றும், இன்னும் பெரும்பாலான இடங்களில் நேற்று வரை கூட சென்னையில் பெரும்பாலான இடங்களில் மை அனுப்பப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒருபுறம் இருந்தது. இந்த சூழ்நிலையில் மத்திய பிரதேசத்தில் 2 மாநிலங்கள், அதாவது ஷேபால் என்ற ஒரு மக்களவை தொகுதிக்கும் மாநிலங்களவைக்கான ஒரு தொகுதிக்கும், அதாவது சட்டமன்ற தொகுதி ஒன்றுக்கும் சேர்த்து 3 தொகுதிகளுக்கான மத்திய பிரதேசத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. நேற்று முன்தினம் மத்திய பிரதேச தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய பன்சால் அங்கு தற்போது தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதனால் இந்த மை வைப்பது அங்கு செல்லாது என்றும், அதனால் அங்கு மை வைக்கப்படுவதில்லை, அதாவது நாளை நடைபெற உள்ள தேர்தல் 19ஆம் தேதி வரைக்கும் பண பரிமாற்றம் செய்பவர்களுக்கு வங்கிகளில் மை வைக்கப்பட மாட்டாது என்று ஒரு தெளிவான அறிக்கையை பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் அறிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நேற்று மதியம் செய்தியாளர்களை தமிழகத்தில் இங்கு புதுச்சேரி உட்பட 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற இருக்கிற இந்த தேர்தல் குறித்து லக்கானி ஒரு விரிவான பேட்டியை அளித்திருந்தார். அதில் மை இடது கையில் வைத்திருந்தால் அது செல்லாது என்றும், அவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெல்ல தெளிவாக நேற்றைக்கு குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் இப்பொழுது மத்திய தேர்தல் ஆணையமே நிதி அமைச்சகத்திற்கு இப்படியான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது, முதலாவதாக இதன் மூலமாக போலி வாக்காளர்கள் அதிகரிப்பதற்கும் போலி வாக்குகள் அதிகமாக வாக்களிக்கப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருப்பதையும் அவர்கள் சுட்டிக்காண்பித்திருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கையும், தமிழகத்தில் நேற்றைக்கு ராஜேஷ் லக்கானி அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அறிக்கைக்கும், இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிற மத்திய தேர்தல் ஆணையம் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதம், இந்த 3ஐயும் வைத்து பார்க்கும் பொழுது முதலில் தேர்தல் ஆணையத்திலேயே ஒரு ஒற்றுமையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும், நிதி அமைச்சகம் குறைந்தபட்சம் தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களை எப்படி கருத்தில் கொள்ள வேண்டும், இந்த பண பரிமாற்றத்தை எப்படி கையாள வேண்டும் என்று குறைந்த அளவிற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இதனை நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை என்பதும் நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சுகிதா, இதே போல அழியாத மை வைக்கப்படுவது மக்களை அவமதிக்கும் செயல் என எழுந்துள்ள சர்ச்சை குறித்து சொல்லுங்க. கண்டிப்பாக இது மிகப்பெரிய அளவில் நாடு முழுவதுமே சர்ச்சையை எழுப்பி இருக்கிறது. உண்மையாக சொல்லப்போனால் மிகப்பெரிய அளவில் கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் யாரும் கியூவில் நிற்கவில்லை. அவர்கள் யாரும் 4500 ரூபாய் என்று நேற்று வரை இருந்த உச்சவரம்பு அளவிற்கு மாற்றிக்கொண்டும் இல்லை. இன்றைக்கு 2000 ரூபாயாக மாற்றி அமைத்திருக்கக்கூடிய அந்த உச்சவரம்பிற்கான அந்த பணத்தை மாற்றுவதற்கும் யாரும் கியூவில் நிற்கவில்லை. சாமானியர்களை அவமதிக்கக்கூடிய இந்தியா போன்ற ஒரு ஜனநாயகத்தில் மக்களின் பேரால் சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய இடத்தில் இப்படி ஒரு முயற்சியை கையாண்டிருப்பது ஒரு பரிச்சார்த்த முறையில் தான் இதை செய்து கொண்டிருக்கிறதா? அரசுக்கு தெல்ல தெளிவான திட்டங்கள் இல்லை என்று இன்றைக்கு தற்போது கூட மாநிலங்களவையில் மிகப்பெரிய அளவில் எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றன. ஆனந்த் சர்மா அதாவது குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே இந்த கருத்தை அவர் முன்வைத்தார். எதிர்க்கட்சி தலைவராக மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே மக்களவையிலும் இது போன்ற கருத்துக்களை அவர் ஏற்கனவே முன்வைத்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்றைக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பி இருக்கிறார். நீங்கள் மை வைப்பதன் மூலம் எதை நீங்கள் இங்கே உணர்த்த விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு, உங்களுக்கு மை வைத்து வாக்களித்தவர்களுக்கு இத்தகைய ஒரு பிரதிபலனை தான் நீங்கள் கொடுக்கிறீர்களா என்றும் அடுத்து அவர் கேட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, 500 ரூபாய் நோட்டுகள் எவ்வளவு அடித்திருக்கிறீர்கள்? 1000 ரூபாய் நோட்டுகளை எப்போது அடிக்கப் போகிறீர்கள்? 2000 ரூபாய் நோட்டுகள், அதாவது பீஸ் கணக்கில் எவ்வளவு அடித்திருக்கிறீர்கள் என்பதை ரிசர்வ் வங்கியிடம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தாவும் நானும் கேட்டிருப்பதாக ஒரு கருத்தையும் முன்வைத்தார். இன்றைக்கு பார்த்தால் இப்பொழுது ரிசர்வ் வங்கி இது சம்பந்தமான ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 500 ரூபாய் நோட்டுகளை இன்னும் நாங்கள் கொண்டு வரவே இல்லை என்பது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதும், மை வைப்பதை மக்கள் விரும்பவில்லை என்பதும், தங்கள் பணத்தை தாங்கள் சுயமாக உழைத்து சம்பாதித்த பணத்தை தாங்கள் எடுப்பதற்கு ஏற்கனவே இவ்வளவு கட்டுப்பாடுகளால் மன உளைச்சலுக்கும் உடல் ரீதியான உளைச்சலுக்கும் ஆளாகி இருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் அவர்களை இது போன்ற மை வைத்து அவமானப்படுத்துவதை ஒரு தேசத்தின் மிகப்பெரிய ஒரு அவமானமாக கருதுவதாக மக்களும் நினைக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர்களும் இதே கருத்தை தான் முன்வைக்கிறார்கள். வங்கியில் விரலில் மை வைப்பதை தேர்தல் ஆணையம் ஆட்சேபனை தெரிவித்தது குறித்து உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி சுகிதா. நன்றி.